வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நாங்கள் மலுமிச்சம்பட்டி கிராமத்துலேருந்து வரோம். விவசாயத்துக்காக நிலம் வாங்க அரசே பாதி காசு கொடுக்குறாங்களாமே. அந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் கேட்டு போலான்னு வந்தோம். ஏன்னா விவசாய நிலம் வாங்குறதா ஒரு யோசனை இருக்குங்க ஐயா. ஓ, மகளிர் நன்னிலம் திட்டமா? இப்படி உட்காருங்க. இந்த திட்டத்தை பத்தி ஃபர்ஸ்ட் முழுசா தெரிஞ்சுக்கோங்க. ஐயா உட்காருங்க ஐயா. இவர் யாரு? உங்க அப்பாவா? இல்லை இல்லைங்க ஐயா, இவர் என்னுடைய கணவர். ஓ அப்படியா, சாரிம்மா. பரவாயில்லைங்க ஐயா, இப்போ வந்து திட்டமா இது? இல்லம்மா, இது 2004லேயே கொண்டு வரப்பட்ட திட்டம். உங்களுக்கு ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கும்? அதுவாங்க ஐயா, நாங்க விவசாயம் தான் பண்றோம். விளைச்சலம் பொறுத்து தான் வருமானமே. ஒரு தடவை லாபம் கிடைக்கும், ஒரு தடவை நஷ்டமாயிடும். ஒரு தடவை செலவு பண்ண காசாச்சும் வந்தா போதும்னு நினைப்போம். இங்க பாருங்கம்மா, இந்த திட்டத்தை பத்தி நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்குங்க. உங்களுக்கு ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு கீழ் தான் இருக்கணும். நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த திட்டம் செல்லுபடியாகும். உங்க பெயரில் இதுவரைக்கும் எந்த நிலமும் வாங்கியிருக்க கூடாது. என் பெயர்ல இதுவரைக்கும் எந்த நிலமும் இல்லைங்கய்யா. நான் சொல்றது உங்க மனைவி பெயர்ல. இது பெண்களுக்கான திட்டம் தான். நீங்க யார்கிட்ட நிலம் வாங்குறீங்களோ அவங்களும் எஸ்சி எஸ்டியா இருக்கக்கூடாது. விவசாயத்திற்கு மட்டும்தான் இந்த நிலத்தை பயன்படுத்தணும். வீடு கட்டவோ, காட்டேஜ், ரெஸ்டாரண்ட், ஃப்ளாட் கட்டவோ நிலம் வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்கக்கூடிய நிலம் குறைஞ்சபட்சம் 2 ஏக்கராச்சு இருக்கணும். அப்போ அதிகபட்சம் எவ்வளோங்க ஐயா இருக்கணும்? அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். பெண்கள் பேரில் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். நிலம் வாங்கிய பின் குறைஞ்சபட்சம் 10 வருஷமாச்சும் யாருக்கும் விற்க அனுமதி கிடையாது. நீங்கள் வாங்கிய நிலத்தில் விவசாயம் மட்டுமே செய்யணும். நீங்கள் வாங்கக்கூடிய நில உரிமையாளர் நில பட்டா வச்சிருக்கணும். நில சம்பந்தமான எந்த ஒரு வில்லங்கமும் இருக்கக்கூடாது. நான் சொன்ன இந்த விஷயத்தையெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா, சரியா பண்ணீங்கன்னா, இந்த திட்டத்தின்படி நிலம் வாங்க உங்களுக்கு சந்தை மதிப்பில் 50% மானியம் உங்களுக்கு கிடைக்கும். ஓ அப்படிங்களா ஐயா? அப்போ நாங்கள் பார்த்துருக்கிற இடம் 30 லட்சம் சொல்கிறாங்க ஐயா. அப்போ 15 லட்சம் மானியம் கிடைக்குமாங்க ஐயா? இல்லை, இந்த திட்டத்தின்படி நீங்கள் வாங்குற நிலம் 50% மானியம், அதிகபட்சம் 5 லட்சம் மானியம் கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் 10 லட்சத்துக்கு இடம் வாங்கினா 5 லட்சம், அதாவது 50% மானியம். இதே 30 லட்சத்துக்கு நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா 50% மானியம் இல்லை, அதிகபட்சமே 5 லட்சம் தான் உங்களுக்கு இந்த திட்டத்தின்படி மானியம் கிடைக்கும். 5 லட்சத்துக்கு நிலம் வாங்கினா 5 லட்சம் மானியம் கிடைக்காது. அப்போ 50% மானியம் கிடைக்கும். அதாவது அந்த 5 லட்சம் நிலத்துக்கு 2 லட்சம் மானியம் கிடைக்கும். அப்பப்பா எவ்வளோ விதிமுறைகள் ஐயா! அப்போத்தானே சரியான நபருக்கு இந்த மானியம் போய் சேரும். இந்த திட்டத்தின்படி நிலம் வாங்கினீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் விவசாயத்தை காக்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. இந்த திட்டத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா? சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னதை மனசில் வச்சு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிலத்தை பார்த்துட்டு வரோம்.